சமூக வலைதளங்களில் ஒரு ஃபோட்டோ படம் ஓடிட்டு இருக்கு பார்த்தேன். என்னமோ நடிகை துஷரா விஜயன் தான் நினைக்கிறேன். மாட்டுக்கறி தின்னா தப்பா, தயிர் சாதம் சாப்பிட்றீங்களா போய் கேட்பீங்களா அப்படின்ட்டு ஒரு இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் கலையரசன் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறார் வட சென்னைக்கு வாங்க, புளியந்தோப்புலேருந்து மாட்டுக்கறி பிரியாணி கிடைக்கும் அப்படின்றாரு, நல்லா இருக்கும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம அந்த செல்தட்டி சிவகுமார் வந்துட்டு குடிமக்களை குடிக்கும் மக்கள் ஆக்கியது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஞானம் பிறந்து திருவாய் திறந்திருக்காரு தேர்தலில் ஓட்டு போட்டு வந்ததும். இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மாட்டுக்கறி என்பது உணவா அரசியலா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து அரசியல் செய்யத்தான் இங்க வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாட்டுக்கறியை வைத்து அரசியல் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வெள்ளக்கார கிறிஸ்தவன் இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது இங்கு உள்ள மக்களின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க மாட்டுக்கறி உணவை வைத்து அரசியல் பிரிவினை வந்து செய்தான். அதே போல இப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னோட ஆட்சியை விட்டு கடைசியா போகும்போது கூட இந்த சில்மிசத்தை பண்ணி விட்டு போகுது. ஏன்னா நீ மாட்டுக்கறி தின்னா தின்னுட்டு போவோம், தப்பு ரைட்டுன்னு கேட்டான், பண்ணி பீக்கு திங்க போகுது. அதுக்கு போய் சொல்லவா செய்வோம், பீ திங்கிற தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். பண்ணினா பீ திங்கத்தான் செய்யும், நாயினா 4 இடத்துல நக்கத்தான் செய்யும். அதை பத்தி இங்க யாரும் கவலைப்படலை. ஆனா என் வீட்டுக்குள்ள உட்காந்து நான் பீ தின்னு சொன்னா காது மடிச்சு அனுப்பதான் செய்வாங்க, ஓடி போய் சைடு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் எதை வேண்டுமாலும் தின்னுட்டு போவாங்க. ஆனால் இங்கே வந்து சொல்ல வேண்டிய இந்த நேரத்தில் இதை ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு தான் சந்தேகமாக இருக்குது. அப்போ ஆட்சியை விட்டு போகும்பொழுது ஏதாவது மத கலவரத்தை உருவாக்கும் முனைப்பில் இருக்கிறதா அப்படின்ட்டு பொதுமக்கள் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இதுவரை இல்லாமல் இத்தனை 5 வருஷம் வரல இந்த மாட்டுக்கறி, இந்த நடிகைக்கு வரல. யாரும் மாட்டுக்கறி இந்த 5 வருஷத்துல நடிகைட்டு வந்து யாரும் கேட்கல, மாட்டுக்கறி தின்னு தப்பாமா அப்படின்னு யாரும் கேட்கல. அந்த நடிகர்கிட்ட போய் கேட்கல யாருமே, போயிட்டப்பா வரசனில் வந்து மாட்டுக்கறி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வருஷத்துக்கு கிளம்புது. இது ஆதித்தமிழர்களின் உணவு என்று எவனும் ஆதித்தமிழர் மாட்டுக்கறி தின்னதா சங்க காலங்களில் இல்லவே இல்லை. மாட்டுக்கறி தின்பது என்பது சங்ககால தமிழர்களையும் கிடையவே கிடையாது. இடையில ஏதோ பஞ்ச காலத்துல சாப்பிட்டு இருப்பாங்க பிறகு அதை கையில புடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. அந்த தமிழோட உணவு இது கிடையாது. அது வந்து சங்ககால இலக்கியங்கள் பல முறை சொல்லிட்டாங்க, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வந்து அரசியல் செய்வதற்காக, உங்கள் அரசியல் விளையாட்டிற்காக, அப்பாவி மக்களை தூண்டுவதற்காகத்தான் இந்த மாட்டுக்கறி தின்னுட்டு வந்துட்டு தப்பா ரைட்டான்னு கேட்கறது. அதாவது 4 பேர்கிட்ட போயிட்டு வந்தா தப்பா ரைட்டான்னு தப்பு அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. நீ போற சத்தம்லாம் போயிட்டு போனா யார் கேட்க போறா? 4 பேர்கிட்ட போயிட்டு வந்தா தப்பா, ஒருத்தட்ட போட்டு அவள் போய் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி இது? இந்த தீவினையாளர்களின் உள்நோக்கங்களை கண்டுகொள்வோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது, நல்ல அரசு வரப்போகுது. அதுக்குள்ள இவங்க ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் செல்தட்டி சிவகுமார் வந்துட்டு குடிமக்களை குடிகாரர்களாக்கியது போது 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. இப்ப ஓட்டு போட்டுனா ஒரு திடீர்னு ஞானோதயம் பிறக்குது. இவங்களுக்கு திடீர்னு மாட்டுக்கறி மேல பிரியம் வருது. இதுக்கிடையில பாவம் நம்ம முதலமைச்சர் வேற வெறும் 10,000 ரூபாய் கையிருப்பு பணத்தை வச்சுட்டு கொடைக்கானல்ல போயிட்டு 7 நாள் தங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ரூமோட வாடகை 20,000 ரூபாயாம். அவர் அந்த வாடகைக்கு மீதி பணத்துக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியல. அங்கிருந்து இங்க பிளைட்ல வர்றதுக்கு வந்து எப்படி வந்தாருன்னு தெரியல. இருந்து 10,000 ரூபாய் தான். ஒருவேளை அந்த கள்ள ட்ரெயின் மாதிரி சரி ஏதோ ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்படும் நம்புவோம். அதுக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி இந்த செத்துங்கெடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கெடுத்து விட்டு போலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நாம் விழிப்புடன் இருப்போம், நம் தமிழகத்தை காப்போம். இது என்றுமே ஆன்மீக மண் என்பதை வெறும் மண்ணாய் போனவர்களுக்கு புரிய வைப்போம்.